வணக்கம். இந்த வீடியோவில் நாம் யூனிட் 1ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி என்னென்னு பாருங்கள். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் எ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி that deals with what separation, அப்புறமா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பனன்ட் இன் ஏ சாம்பிள். அப்போ இது ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான். என்ன இங்கே டீல் பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ், அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ், அப்புறமா டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பனன்ட் இன் ஏ சாம்பிள். ஓகே, அப்போ அடுத்தது அனலைட்னா என்ன? அனலைட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் டு பி ஐடென்டிஃபைட். அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதை தான் நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம். அதை தான் செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்ததாக மேட்ரிக்ஸ் இஸ் அ மீடியம் இன் விச் த அனலைட் இஸ் அனலைஸ்ட். அப்போ இந்த அனலைட்டை எந்த மீடியத்தில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்? அதுதான் இந்த மேட்ரிக்ஸ். அதாவது லிக்யூடில் அனலைஸ் பண்ண போகிறோமா, கேசியஸ் ஃபேஸில் அனலைஸ் பண்ண போகிறோமா, இல்லைன்னா சாலிட் ஃபேஸில் அனலைஸ் பண்ண போகிறோமா? ஓகே, அதுதான் இந்த மேட்ரிக்ஸ். அப்போ அனலைட்னா என்னென்னு தெரியும், மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், அதை பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அப்புறமா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் என்னென்னு பாருங்கள். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் பெர்ஃபார்ம் டு ஐடென்டிஃபை வாட் மெட்டீரியல் ஆர் வாட் அனலைட் இஸ் ப்ரெசன்ட் இன் த சாம்பிள். குவாலிட்டேட்டிவ் அப்போது என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த குவாலிட்டேட்டிவ். அப்போ குவான்டிடேட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா என்ன மெட்டீரியல் எவ்வளவு அமௌண்ட்டில் இருக்குது, அதுதான் இந்த குவான்டிடேட்டிவ். பாருங்கள், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் அன் அனாலிசிஸ் டு டிட்டர்மைன் ஹவு மச் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் ஏ சாம்பிள். பாருங்கள், ஹவு மச். ஓகே, இங்கே வந்து வாட் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது ஏரியாஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. என்னென்ன ஏரியாஸ்லாம் இருக்குது இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்படிங்கிறத பாருங்கள். கிளினிக்கல் அனாலிசிஸ், பார்மக்யூட்டிக்கல் அனாலிசிஸ், என்விரான்மெண்டல் அனாலிசிஸ், அப்புறமா ஃபாரன்சிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் குவாலிட்டி கண்ட்ரோல், பயோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் வாட் திஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். பாருங்கள், கிராவிமெட்ரிக் மெத்தட், மெஷர் த மாஸ் ஆஃப் த அனலைட். அடுத்தது வால்யூமெட்ரிக் மெத்தட், மெஷர் த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அடுத்தது செப்பரேஷன் மெத்தட். அடுத்தது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட், அப்புறமா எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். அப்போ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். அப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் என்ன டீல் பண்ணுது பாருங்கள். மெஷரிங் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அனலைட் அண்ட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது அந்த அனலைட், அதாவது சாம்பிள், நம்ம வச்சுருக்க அந்த சாம்பிள் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கூட இன்ட்ராக்ட் ஆகி என்ன கொடுக்குது. ஓகே, அப்போ அந்த மெஷரிங் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அனலைட் அண்ட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அடுத்து எலக்ட்ரோ அனாலிட்டிக் மெத்தட். இப்போ எலக்ட்ரோனா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்காங்க. மெஷர் த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, பொட்டன்ஷியல், அப்புறமா கரண்ட்டு எக்ஸெட்ரா நிறையா இருக்குது எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸில். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, அடுத்தது கிளாசிக்கல் மெத்தட்ஸ். Nowadays, analytical chemistry is dominated by sophisticated instrumentation. இப்போ வந்து கிளாசிக்கல் மெத்தட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா லேப்லேயும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறது எங்கே அப்படின்னாச்சுன்னா நமக்கு இந்த யூஜி லேபு, பிஜி லேபில் தான் என்ன செய்கிறாங்க, மோஸ்ட்லி இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் லேப்லலாம் இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸை யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. பிகாஸ் தட் கிளாசிக்கல் மெத்தட் இஸ் டாமினேட்டட் பை சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். புது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் இப்போ வந்தாச்சு. அப்போ தீஸ் சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். அப்போ எல்லாமே அங்கேருந்து வந்தது தான், ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி வந்தது தான். ஓகே, மெனி ஆஃப் விச் ஆர் ஸ்டில் யூஸ் டுடே. அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸை இன்னும் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், லேபில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நான் பார்த்தோம், அப்புறமா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அப்புறம் கெமிக்கல் டெஸ்ட்டு என்ன பாருங்கள், ஆசிட் டெஸ்ட் ஃபார் கோல்டு, ரப்பிங் பிளாக் ஸ்டோன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சும் நம்ம கோல்டில் கொண்டு போயாச்சுன்னா நமக்கு கொடுக்குற கோல்டு வந்து உண்மையான கோல்டா இல்லைன்னா அந்த பொய்யான கோல்டா அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது கேசல் மேயர் டெஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளட்டு. அதாவது க்ரைம் சீன் என்ன அப்படின்னாச்சுன்னா யாராவது ஒரு இடத்துல குற்றம் நடந்துச்சுன்னா அதில் வந்து பிளட் இருக்கும். அப்போ அந்த பிளட்டு வந்து உண்மையான பிளட்டு தானா பொய்யான பிளட்டு தானா அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் இந்த கேசல் மேயர் டெஸ்ட்டு ஃபார் பிளட்டு.
அடுத்து பாருங்கள் ஃப்ளேம் டெஸ்ட்டு நம்ம லேபில் யூஸ் பண்ணக்கூடியது, அப்புறமா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அப்புறமா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். பாருங்கள் இதுலேயே நமக்கு வந்துட்டு 6 டைப் இருக்குது. குவாலிட்டேட்டிவ், குவான்டிட்டேட்டிவ், கெமிக்கல் டெஸ்ட்டு, ஃப்ளேம் டெஸ்ட்டு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அப்புறமா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். அப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸில் என்னெல்லாம் வருது பாருங்கள். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அப்புறமா மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அப்புறமா எலக்ட்ரோ கெமிக்கல் அனாலிசிஸ். அப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்னென்னா பாருங்கள், யூவி, ஐஆர், எக்ஸ்ரே, ஏஏஎஸ், ஏஇஎஸ், ஆட்டோமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஆட்டோமிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அப்புறம் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, என்எம்ஆர், மாஸ் பெயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் வித் திஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணி அந்த மாலிகுல்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அடுத்தது மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இட் மெஷர்ஸ் த மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ. பாருங்கள், மாஸ் நம்பர் நமக்கு வந்து இது வந்து கொடுத்துரும். அதாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இட் மெஷர்ஸ் மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ ஆஃப் மாலிகுல் யூஸிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்தது எலக்ட்ரோ கெமிக்கல் அனாலிசிஸ். அப்போ இட் மெஷர்ஸ் பொட்டென்ஷியல் அண்ட் கரண்ட். நம்ம அப்போ பார்த்தோம், அது இந்த பொட்டென்ஷியோமெட்ரி, ஆம்பரோமெட்ரி, கூலோமெட்ரி, திஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் அனாலிசிஸ். அப்புறம் பாருங்கள் தெர்மல் அனாலிசிஸ். தெர்மல் அனாலிசிஸில் என்னெல்லாம் வருது பாருங்கள். இதில் கலோரிமெட்ரி, அப்புறமா தெர்மல் அனாலிசிஸ், அது இன்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் அண்ட் ஹீட். மெட்டலும் ஹீட்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அதை கண்டுபிடிக்கிறது இந்த தெர்மல் அனாலிசிஸ். அப்புறமா செப்பரேஷன் ப்ராசஸ், அதாவது குரோமோட்டோகிராஃபி செப்பரேஷன், குரோமோட்டோகிராஃபி டெக்னிக், அப்புறமா எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக செப்பரேட் பண்ணுறது. இஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் செப்பரேஷன். அடுத்தது ஹைப்ரிட் டெக்னிக். அது ரெண்டும் சேர்ந்து, அதாவது ஒன்று மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு பார்த்தோம், அது தனியாக நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது. அப்புறமா இது என்ன அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாங்க. கேஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்புறமா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறதா அந்த ஹைப்ரிட் டெக்னிக்ஸ். அதே போல் எல்சிஎம்எஸ், இதே போல் நிறையா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறையா இருக்குது. ஓகே, அப்போ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் ஹைப்ரிட் டெக்னிக்ஸ். அடுத்தது மைக்ரோஸ்கோப்பி. அப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பி வச்சு தான் இப்போ நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த கொரோனா தாக்கத்தோட அந்த கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர் இந்த மைக்ரோஸ்கோப்பி மூலமாக தான் என்ன செய்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அதோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள், ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப். ஓகே, இப்போ இன்னும் நிறையா இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் நிறையா வந்துட்டு, அதாவது அந்த செம்மு, அப்புறமா டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இப்போ உள்ள மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நிறையா வந்துருச்சு இந்த மைக்ரோஸ்கோப்பு. இந்த டெக்னிக்கில் பாருங்கள், விசுவலைசேஷன் ஆஃப் சிங்கிள் மாலிக்யூல்ஸ், சிங்கிள் செல்ஸு, பயாலஜிக்கல் டிஷ்யூஸ் அண்ட் நேனோ மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப்பி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். அப்போ இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அந்த 5 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நான் ஜீரோ நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோன்னா என்ன, ஜீரோ இல்லாத நம்பர். அப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜீரோவே இல்லை, அப்போ எல்லாமே என்ன சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 72.3 கிராம், இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட். ஓகே, அப்போ ஜீரோ இல்லாத நம்பர்ஸ் 1, 2, 3 மூணுமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்தது கேப்டிவ் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது 2 நம்பருக்கு இடையில மாட்டிச்சுங்க அந்த ஜீரோ, அப்போ அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். இப்போ பாருங்கள், கேப்டிவ் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் எத்தனை நம்பருக்கு 800.4, இந்த 4மே சிக்னிஃபிகண்ட். அப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதாவது கேப்டிவ் ஜீரோ, எடப்பட்ட 2 நம்பருக்கு எடப்பட்ட ஜீரோ, அது சிக்னிஃபிகண்ட். அடுத்தது zeros to the right of the decimal point are significant. பாருங்கள், zeros to the right of the decimal point are significant. என்ன இருக்குது, 0 இருக்குது, டெசிமல் பாயிண்ட்னா இருக்குது, இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு பாருங்கள், zeros to the right of the decimal point are significant. அப்போ இதில் நம்பர் என்ன 1.00 இருக்குது, அப்போ இந்த 3மே சிக்னிஃபிகண்ட். ஓகே, அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்தது, இஃப் எ நம்பர் கேஸ் நோ டெசிமல் பாயிண்ட், ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இப்போ இதில் வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்டே இல்லைன்னு வைங்க, பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டே இல்லை, அப்புறம் ட்ரைலிங் ஜீரோஸ், இந்த ஜீரோஸ் ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இந்த 2 ஜீரோவும் எடுத்துருங்க.
அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது? 1 2. அப்போ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்த பாயிண்ட்டு, லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். ஜீரோலேருந்து அது வந்து தொடங்கிச்சுன்னா அது வந்துட்டு நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் நம்பர் எத்தனை இருக்குது? 1 2. அப்போ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ நம்ம இதில் வந்துட்டு மொத்தம் 5 பாயிண்ட் பார்த்துக்குறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. இப்போ அதை விட இப்போ இன்னொன்று சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ அந்த நம்பரில் டெசிமல் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். டெசிமல் இருந்ததுன்னா ப்ரெசண்ட், அது வந்துட்டு பப்பாயா. டெசிமல் இல்லை அப்படின்னாச்சுன்னா ஆப்சண்ட்டு, அது வந்துட்டு ஆப்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். டெசிமல் ப்ரெசண்ட்டுன்னா பப்பாயா, ஆப்சண்ட்னா ஆப்பிள். பிக்கு பி, ஏக்கு ஏ. ப்ரெசண்ட்டுக்கு பப்பாயா, ஆப்சண்ட்டுக்கு ஆப்பிள். இப்போ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடு பப்பாயா இருக்குது, ரைட் சைடு ஆப்பிள் இருக்குது. ஓகே, இப்போ நம்பர் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ வந்து 1 5 0 0ன்னு எழுதுகிறோம், அப்படி தானே? ஓகே, அப்போ லெஃப்ட் சைடு பப்பாயா, ரைட் சைடு ஆப்பிள். இப்போ நான் என்ன சொன்னேன்? டெசிமல் ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா பப்பாயா, டெசிமல் ஆப்சண்ட்னா ஆப்பிள். இதில் வந்து ஆப்சண்ட்டு ஆப்பிள். அப்போ எங்கே இருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு. ரைட் சைடு இதான் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ இங்கே இருந்து இங்கே வாங்க. அப்போ இந்த 0வை விட்டுருங்க. அப்போ எத்தனை இருக்குது? 1 2. அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2. அப்போ ஆப்பிள், அதாவது அந்த டெசிமல் ஆப்சன்னா ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணணும், டெசிமல் ப்ரெசன்ட்னா லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பாயிண்ட்டு 0 5 0 1 இருக்குது. இப்போ டெசிமல் ப்ரெசண்ட்டுக்கு பப்பாயா பி. அப்போ எங்கேருந்து வரணும்? லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து வாங்க. லெஃப்ட் சைடில் 0லாம் விட்டுருங்க, இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. 5 0 1. அப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? 3. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், PLAR, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளார், அதாவது பப்பாயானா லெஃப்ட் சைடு, ஆப்பிள்னா ரைட் சைடு. அதை ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு பேர் இருக்குது, பிளார். இப்போ எக்ஸாம்பிள் வாங்க. 60 700. டெசிமல் இருக்குதா? இல்லை, ஆப்சண்ட். ஆப்சண்ட்னா ஆப்பிள். இப்போ A ஃபார் ஆப்பிள், ஆப்சண்ட் ஆப்பிள். அப்போ ஆப்பிள்னால் எங்கே பார்த்தோம்? ஆப்பிள் ரைட் சைடு, ரைட் சைட்லேருந்து வாங்க. அப்போ இதில் 0 இருக்குது, 0வை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் ஓவர் ஜீரோஸ் அண்ட் பிகின் வித் நான் ஜீரோ. நான் ஜீரோலேருந்து பிகின் பண்ணுங்கள். நான் ஜீரோ இதுதான் நான் ஜீரோ. அப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3. எத்தனை இருக்குது? அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ இந்த 2 ஜீரோவையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ அடுத்தது இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த 200க்கு என்ன அதை பாருங்கள். அதாவது டெசிமல் இல்லை. அப்போ டெசிமல் இல்லைன்னா எங்கேருந்து வரணும்? ரைட் சைட்லேருந்து வரணும். அப்போ ரைட் சைடு வாங்க. 0 இருக்குது, 0 இருக்குது, விட்டுருங்க. அப்போ எது நான் ஜீரோ? 1 1 தான் இருக்குது. அப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது பாருங்கள், அந்த டெசிமல் இல்லை, ஆப்சண்ட்டு. ஆப்சண்ட்னா என்ன? ஆப்பிள். ஆப்பிள் எங்கே இருந்துச்சு அந்த ஃபிகரில்? ரைட் சைடு. ரைட் சைட்லேருந்து வாங்க. அப்போ 0லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, நான் ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 2. அடுத்தது வாங்க, இங்கேயும் டெசிமல் கிடையாது. ஓகே, அப்போ எல்லா 0வையும் ஸ்கிப் பண்ணுங்கள், அவ்வளோதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் ஜீரோ எத்தனை? 1. ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது இங்கேயும் டெசிமல் கிடையாது, ஆப்சண்ட். ஆப்சண்ட்னா ஆப்பிள். அப்போ இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து வாங்க. இங்கேயே நமக்கு வந்து நான் ஜீரோ இருக்குது. இப்போ நான் ஜீரோவில் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. இப்போ எத்தனை? நமக்கு 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது வாங்க, அதே டெசிமல் ஆப்சண்ட்டு. அப்போ A ஃபார் ஆப்பிள், ஆப்சண்ட் ஃபார் ஆப்பிள். அப்போ ரைட் சைடு. அப்போ ரைட் சைட்லேருந்து வாங்க. 0எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. அப்போ நான் ஜீரோ 1 2. இப்போ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது 0 ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 3 4. அப்போ நமக்கு இதில் 4 இருக்குது. இப்போ இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஆப்பிள். ஓகே, இப்போ அடுத்தது பப்பாயா. பப்பாயாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
பப்பாயாவுக்கு என்ன பார்த்தோம்? ப்ரெசண்ட், பி ஃபார் ப்ரெசண்ட். அப்போ டெசிமல் ப்ரெசண்ட் ஆகியிருந்தா எங்கேருந்து கவுண்ட் பண்ணணும்? கவுண்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ ஸ்கிப் ஓவர் ஜீரோஸ். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஜீரோ இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடணும். அண்ட் பிகின் வித் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட். அப்போ இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது நான் ஜீரோ நம்பர் எது வருதோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸாம்பிள், இப்போ இதில் பாருங்கள் 0.00350. அப்போ இதில் டெசிமல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்போ பப்பாயானா என்ன? லெஃப்ட் சைடு. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கேருந்து வரும்போது ஜீரோவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எது? இது தான். இப்போ 1 2 3. அப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட், ரிமூவ் ஜீரோ அண்ட் கவுண்ட் வித் நான் ஜீரோ டிஜிட். இப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ இதில் நமக்கு 200 பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? டெசிமல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பப்பாயா. அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இங்கேயே நமக்கு ஒரு நான் ஜீரோ இருக்குது. இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3. அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ அடுத்தது அதே டெசிமல் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ஜீரோ இருக்குது. அப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. அடுத்தது அப்போ இங்கே பாருங்கள் நான் ஜீரோ இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. அடுத்தது அது டெசிமல் இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே பாருங்கள் ஜீரோ விட்டுருங்க, இங்கேயும் ஜீரோ விட்டுருங்க, இங்கேயும் ஜீரோ விட்டுருங்க. அப்போ இதில் நான் ஜீரோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று தான் இருக்குது. அப்போ 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது அதே போல் டெசிமல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஜீரோ இருக்குது, விட்டுருங்க, ஜீரோ விட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ இங்கே தான் ஆரம்பிக்கி. இங்கே இருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2. இப்போ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்தது அதே டெசிமல் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஒரு நான் ஜீரோ இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1 2 3 4 5. அப்போ நமக்கு இதில் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே, அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஆப்பிள்னா என்ன? ஆப்சண்ட், டெசிமல் ஆப்சண்ட்டு. பப்பாயானா ப்ரெசண்ட், டெசிமல் ப்ரெசண்ட். அப்போ டெசிமல் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா டெசிமல் இல்லைன்னா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. PLAR, பிளார். அதாவது பப்பாயானா லெஃப்ட் சைடு, ஆப்பிள்னா ரைட் சைடு. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னாலும் உங்களுக்கு வந்துட்டு தப்பு வரவே வராது. எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு இது மறக்காது. ஓகே, அப்போ A ஃபார் ஆப்சண்ட், ஆப்பிள் ஃபார் ஆப்சண்ட், P ஃபார் ப்ரெசன்ட், பப்பாயா ஃபார் ப்ரெசன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following used in paper chromatography? கீசல்கர் பேப்பர், அலுமினியம் பேப்பர், சிர்கோனியம் பேப்பர், ஆல் ஆஃப் த அபவ். பேப்பர் குரோமட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை டைப் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், RF வேல்யூ இன் குரோமட்டோகிராஃபி இஸ் ஆல்வேஸ். அந்த குரோமட்டோகிராஃபியில் RF வேல்யூ எப்படி இருக்குமா? 0வா, இல்லைன்னா 1ஆ, லெஸ் தேன் 1ஆ, மோர் தேன் 1ஆ? அப்போ இந்த RF வேல்யூ நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், விச் ஒன் இஸ் அஃபெக்ட் த RF வேல்யூ? அப்போ RF வேல்யூ அஃபெக்ட் பண்ணக்கூடியது இது சால்வெண்டா, செப்பரேஷன் மீடியமா, குவாலிட்டியா, இல்லைனா டெம்பரேச்சரா, இல்லைனா ஆல் ஆஃப் த அபவா? என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் அட்சார்பண்ட். அட்சார்பண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சார்கோல், அப்புறமா அலுமினா Al2O3, ஃபுல்லர்ஸ் எர்த்து, இல்லைன்னா ஆல், எல்லாமே. இல்லைன்னா பாருங்கள், இதில் எல்லாமே ஆல். அஞ்சாவது கொஸ்டின், பேப்பர் குரோமட்டோகிராஃபி இஸ் நோன் அஸ் சாலிட் சாலிடா, லிக்யூட் சாலிடா, கேஸ் லிக்யூடா, இல்லைனா லிக்யூடா? என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். CE, DME, பிளாட்டினம், காப்பர். செகண்ட் கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிமிட்டிங் கரண்ட் அண்ட் ரெசிடுவல் கரண்ட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட், டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல், ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல். அடுத்த கொஸ்டின், த ஃபினாமினன் ஆஃப் பேக் EMF brought about by the product of electrolysis is called over voltage, decomposition potential, depolarization, polarization. Polarizographic technique was first developed by Ohm, Catton, Newton, Hirosky.
அஞ்சாவது கொஸ்டின் 1 Faraday is equal to 69,500, 96,500, 49,500, 9,600. அடுத்த கொஸ்டின் the precision is expressed in terms of standard deviation, mean, median, அப்புறமா mode. அடுத்த கொஸ்டின் calculate the significant figure of the numbers 2.0810 into 10 power 2 and 0.002081. அடுத்த எட்டாவது கொஸ்டின் from the least square line equation y is equal to ax plus b where a is இது a என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆன்சர் y intercept, x intercept, slope of the line, none of these. அடுத்த கொஸ்டின் calculated and true value for experimental data are 16.34 and 16.28. The relative error is 0.06, 3.69, 0.37, 0.0037.
போன கொஸ்டின் என்ன பார்த்தோம்? நெஃப்ளோமெட்ரி பார்த்தோம். இந்த கொஸ்டினில் டர்பிடிமெட்ரி இஸ் சிமிலர் டு அதே ஆப்ஷன் தான். ஃப்ளோரிமெட்ரியா, ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரியா, டர்பிடிமெட்ரியா, குளோரிமெட்ரியா, என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின், a turbidimetric analysis is preferred when the sample solution is in. இந்த டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸை நாம் எப்போ ப்ரிஃபர் பண்ணணும்? இந்த சாம்பிள் சொல்யூஷன் எந்த கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஹை கான்சன்ட்ரேஷனா, லோ கான்சன்ட்ரேஷனா, இல்லைனா போத் ஹை அண்ட் லோவா, இல்லைனா நன்னா, என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A nephelometric analysis is preferred when the sample solution is in. இப்போ இந்த கொஸ்டினில் நெஃப்ளோமெட்ரிக் அனாலிசிஸை நம்ம எப்போ ப்ரிஃபர் பண்ணணும்? when the sample solution is in ஹை கான்சன்ட்ரேஷனா, லோ கான்சன்ட்ரேஷனா, போத் ஹை அண்ட் லோவா, இல்லைனா நன்னா, என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின், இன் டர்பிடிமெட்ரி டேஷ் இஸ் மெஷர்ட் as ஃபங்க்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள். டர்பிடிமெட்ரியில் என்ன மெஷர் பண்ணுறாங்க? இன்சிடென்ட் லைட்டா, ஸ்கேட்டர்ட் லைட்டா, டிரான்ஸ்மிட்டட் லைட்டா, இல்லைனா அப்சார்ப்ட் லைட்டா? அப்போ என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கவே வேண்டாம், நீங்கள் வந்துட்டு தரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த கொஸ்டின், இன் நெஃப்ளோமெட்ரி டேஷ் இஸ் மெஷர்ட் as a ஃபங்க்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள். போன கொஸ்டின் என்ன பார்த்தோம்? டர்பிடிமெட்ரி பார்த்தோம். இந்த கொஸ்டினில் நெஃப்ளோமெட்ரியில் என்ன மெஷர் பண்ணுறாங்க? இன்சிடென்ட் லைட்டா, ஸ்கேட்டர்ட் லைட்டா, டிரான்ஸ்மிட்டட் லைட்டா, அப்சார்ப்ட் லைட்டா? ஓகே, இந்த ஆப்ஷனுக்கும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர்ட் லைட் டிபெண்ட்ஸ் அப்பான். இந்த ஸ்கேட்டர்ட் லைட்டோட இன்டென்சிட்டி எதை பொறுத்து மாறுபடுது? வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட்டா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பார்ட்டிக்கிள் அண்ட் த மீடியமா? ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏ மட்டுமா, இல்லைன்னா பி ஒன்லியா, இது ரெண்டுமே இருக்கா, ஏபியா, இல்லைனா நன்னா, என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஜேசியுனா என்ன? அதாவது இந்த லைட் ஸ்கேட்டரிங் டெக்னிக்கில் இந்த ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த யூனிட் அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஜூல் பெர் கலோரி யூனிட், ஜூல் பெர் கான்சன்ட்ரேஷன் யூனிட், ஜாக்சன் கேண்டில் யூனிட், ஜூல் பெர் கியூவட் யூனிட். ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெஃப்ளோமெட்ரி இஸ் சிமிலர் டு ஃப்ளோரிமெட்ரி, ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி, டர்பிடிமெட்ரி, குளோரிமெட்ரி. ஆப்ஷன் ஏ ஃப்ளோரிமெட்ரி. அப்போ எதுக்கு இது சிமிலராக இருக்குது? இந்த ஃப்ளோரிமெட்ரி கூட ரெண்டுலேயும் ஒரே பிரின்சிபல் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நெஃப்ளோமெட்ரிலையும் ஸ்கேட்டர் லைட்டு, ஃப்ளோரிமெட்ரிலையும் ஸ்கேட்டர் லைட்டு. இங்கேயும் 90 டிகிரியில் மெஷர் பண்ணுறாங்க, இங்கேயும் 90 டிகிரியில் மெஷர் பண்ணுறாங்க. அதனால் இந்த நெஃப்ளோமெட்ரி இஸ் சிமிலர் டு ஃப்ளோரிமெட்ரி. அடுத்த கொஸ்டின், டர்பிடிமெட்ரி இஸ் சிமிலர் டு ஃப்ளோரிமெட்ரி, ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி, டர்பிடிமெட்ரி, குளோரிமெட்ரி. இப்போ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயும் ஒரே பிரின்சிபல் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், a turbidimetric analysis is preferred when the sample solution is in high concentration, low concentration, both high and low, none. அப்போ இந்த டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸ் அப்புறமா நெஃப்ளோமெட்ரிக் அனாலிசிஸ், இந்த ரெண்டு கேஸில் இந்த டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸை எப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்க? நமக்கு ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அப்போது எந்த கேஸில் இந்த டர்பிடிமெட்ரியை யூஸ் பண்ணுறாங்க? அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஹை கான்சன்ட்ரேஷனா, லோ கான்சன்ட்ரேஷனா? இப்போ ஆப்ஷன் ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை, இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் சாம்பிளை நெஃப்ளோமெட்ரிக் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே அந்த ஸ்கேட்டரிங் லைட் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்காது. ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த டர்பிடிமெட்ரியை இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதில் ஆப்ஷன் ஏ. அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், a nephelometric analysis is preferred when the sample solution is in high concentration, low, both high and low, none. இப்போ இதில் ஆப்ஷன் என்ன, லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த லோ கான்சன்ட்ரேஷனில் அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கும். அதனால தான் லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது இந்த நெஃப்ளோமெட்ரியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இன் டர்பிடிமெட்ரி டேஷ் இஸ் மெஷர்ட் as a function of concentration of the sample. அப்போ இந்த டர்பிடிமெட்ரியில் டிரான்ஸ்மிட்டட் லைட்டை என்ன செய்கிறாங்க,
மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்துட்டு சாம்பிள் சொல்யூஷன் இருக்குது, லைட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ லைட்டு அந்த சாம்பிள் சொல்யூஷன் உள்ளே போயிட்டு என்ன செய்யுது, வெளியில் வருது. எப்படி வெளியில் வரும், அந்த சாம்பிள் சொல்யூஷனுக்குள்ளே என்ன ஆகுது, ஒன்று அப்சார்ப்ஷன் நடக்கலாம், இல்லைனா ரெஃப்ராக்ஷன் நடக்கலாம், இல்லைனா ரெஃப்ராக்ஷன் நடக்கலாம். இப்போ இது எல்லாம் தாண்டி என்ன செய்யுது, அந்த லைட்டு வெளியில் வருது, அதுதான் அந்த டிரான்ஸ்மிட்டட் லைட்டு. அப்போ இந்த டர்பிடிமெட்ரியில் இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட்டை தான் என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த கேஸில் எந்த ஆங்கிளில் வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா 180 டிகிரி பாருங்கள். அப்போ நேராக போகுது லைட்டு, நேராக என்ன செய்யுது, வெளியில் வருது. ஓகே, அப்போ இதோட ஆங்கிள் 180 டிகிரி. அடுத்த கொஸ்டின், இன் நெஃப்ளோமெட்ரி டேஷ் இஸ் மெஷர்ட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள். டர்பிடிமெட்ரியில் என்ன பார்த்தோம், டிரான்ஸ்மிட்டட் லைட்டு. அப்போ நெஃப்ளோமெட்ரியில் இந்த ஸ்கேட்டர்ட் லைட்டை என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. அதே போல் தான் என்ன இருக்குது, நமக்கு இதில் சாம்பிள் இருக்குது, சாம்பிள் சொல்யூஷன் இருக்குது, லைட்டை பாஸ் பண்ணுறாங்க, லைட் என்ன ஆகுது, ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஓகே, அப்போ அந்த ஸ்கேட்டர்ட் லைட்டை அந்த 90 டிகிரியில் என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கேட்டர் லைட்டு எதை பொறுத்து இருக்கும், உள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள் சொல்யூஷனை பொறுத்து தான் இந்த ஸ்கேட்டர் லைட்டு இருக்கும். ஓகே, அப்போ இந்த நெஃப்ளோமெட்ரியில் இந்த ஸ்கேட்டர் லைட்டை தான் என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர் லைட் டிபெண்ட்ஸ் அப்பான் டேஸ் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட், refractive index difference between the particle and the medium. நமக்கு ஆப்ஷன் என்ன, ஏ ஒன்லி, பி ஒன்லி, ஏ அண்ட் பி, அப்புறமா நன். அப்போ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர் லைட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம அனுப்பக்கூடிய அந்த இன்சிடென்ட் லைட்டை பொறுத்து மாறுபடும். அப்புறமா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் அண்ட் த மீடியம், இதை பொறுத்தும் மாறுபடும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜேசியூ மீன்ஸ், ஜேசியூ மீன்ஸ் ஆப்ஷன் பாருங்கள், ஜாக்சன் கேண்டில் யூனிட். அப்படின்னா என்ன, இந்த கேண்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலை லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணும்போது இந்த யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்த டர்பிடிமெட்ரியை வந்துட்டு இன்னொரு மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுறாங்க, என்டியு யூனிட், அதாவது நெஃபிலோ டர்பிடிமெட்ரிக் யூனிட் அப்படின்னு சொல்லி எதை நினச்சிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. அதே போல் இந்த கேண்டிலை யூஸ் பண்ணும்போது இந்த ஜாக்சன் கேண்டில் யூனிட்டை நினச்சிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் காம்பனன்ட்ஸ். அப்போ என்ன செய்ய போகிறோம், இதில் காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரம் த க்ரூட் சாம்பிள், எங்கேருந்து, க்ரூட் சாம்பிளில் இருந்துட்டு. எப்படி, பை யூஸிங் எ கேசியஸ் மொபைல் பேஸ். அப்போ கேசியஸ் மொபைல் பேஸ் மூலமாக க்ரூட் சாம்பிளில் இருந்துட்டு காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, இட் இன்வால்வ்ஸ் எ சாம்பிள் பீயிங் வேப்பரைஸ்ட். அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், நாம் அனுப்பக்கூடிய அந்த சாம்பிள் வேப்பரைஸ் ஆகுது, அப்புறமா அந்த காலம் வழியாக என்ன செய்யுது, உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகுது. இட் இன்வால்வ்ஸ் எ சாம்பிள் பீயிங் வேப்பரைஸ்ட் அண்ட் இன்ஜெக்டட் ஆன் டு த ஹெட் ஆஃப் த குரோமோட்டோகிராஃபிக் காலம். Sample is transmitted through the column by the flow of inert gaseous mobile phase. அப்போ சாம்பிள் அந்த காலம் வழியாக எப்படி போகுது, எந்த இனர்ட் கேஸ் மூலமாக நாம் வெளியிலிருந்து என்ன செய்யணும், அந்த இனர்ட் கேஸை பாஸ் பண்ணணும். அப்போ அந்த இனர்ட் கேஸ் வழியாக தான் நாம் அனுப்பக்கூடிய அந்த சாம்பிள் வேப்பரைஸ் ஆகி காலம் வழியாக எங்கே போகுது, அந்த டிடெக்டருக்கு போய் சேருது. இதுதான் கேஸ் குரோமோட்டோகிராஃபியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. உள்ளுக்குள்ளே பாருங்கள், காலம் இருக்குது, அப்புறமா அந்த லெஃப்ட் சைடில் இன்ஜெக்டர், ரைட் சைடில் டிடெக்டர். இப்போ இதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ கேரியர் கேஸை உள்ளே பாஸ் பண்ணுறோம், அப்புறமா நம்ம என்ன செய்வோம், அந்த சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த சாம்பிளை வேப்பரைசேஷன் பண்ணிவிட்டு இந்த கேரியர் கேஸ் என்ன செய்யும், அந்த காலம் வழியாக டிடெக்டருக்கு கொண்டு போகும். அப்போ டிடெக்டரில் நிறைய டைப் இருக்குது, எஃப்ஐடி, டிசிடி அப்படின்னு நிறையா டைப் இருக்குது. அப்போ அது மூலமாக அந்த சாம்பிள் வந்துட்டு அயனைஸ் ஆகி அப்புறம் ஆம்பிளிஃபையருக்கு போகுது, ஆம்பிளிஃபையரில் வந்துட்டு ரெக்கார்டருக்கு போகுது. அப்போ ரெக்கார்டரில் நமக்கு குரோமோட்டோகிராம் கிடைக்கிது. இப்போ இந்த இன்ஜெக்டர் குழுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கேரியர் கேஸ் இன்லெட்டு, அப்புறம் வேப்பரைசேஷன் சேம்பர், அப்புறம் ஸ்ப்ளிட் அவுட்லெட், அப்புறமா செப்டம் பர்ஜ் அவுட்லெட். அப்போ இந்த அவுட்லெட்லாம் எதுக்கு அப்படின்னு ஆச்சுன்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ப்ரெஷர், கேரியர் கேஸோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்புறமா அந்த ஸ்ப்ளிட் அவுட்லெட் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாம்பிள் வந்துட்டு ஓவர்லோடு ஆகக்கூடாது, அதிகமான சாம்பிள் என்ன செய்யக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட அளவு சாம்பிள் தான் என்ன செய்யும், அந்த காலம் உள்ளே போகும், மற்ற சாம்பிள் அந்த ஸ்ப்ளிட் அவுட்லெட் வழியாக வெளியில் போயிடும்.
அப்போ இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, வேப்பரைசேஷன் சேம்பர் இருக்குது. அந்த வேப்பரைசேஷன் சேம்பர் நாம் அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாம்பிளை என்ன செய்யும், வேப்பரைஸாக மாற்றி அந்த காலம் வழியாக எங்கே போகுது, டிடெக்டருக்கு போகுது. பாருங்கள், இதில் அந்த எக்ஸ்ட்ரா அந்த சாம்பிள் என்ன செய்யுது, அந்த ஸ்பிளிட் அவுட்லெட் வழியாக வெளியில் போகுது. ஓகே, இப்போ நம்ம அந்த காலம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இதுதான் அந்த காலம், அந்த ஸ்பைரல் டைப்பில் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அப்போ உள்ளுக்குள்ளே மொபைல் ஃபேஸ் இருக்குது. இப்போ நாம் சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்துட்டு வேப்பராக உள்ளுக்குள்ளே வருது. அப்போ இங்கே அந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட என்ன செய்யுது, இன்ட்ராக்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இதிலே நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அட்சார்ப்ஷன், இன்னொன்று வந்துட்டு அந்த பார்ட்டிஷன். இப்போ 2 விதமாக நம்ம வந்து இதில் செப்பரேட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இதில் அதாவது லீஸ்ட்டு அஃபினிட்டி, அந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட லீஸ்ட்டாக அஃபினிட்டி ஆகிறது ஃபஸ்ட்டாக வெளியில் வருது. இப்போ வெளியில் வரும்போது என்ன செய்யுது பாருங்கள், நமக்கு அங்கே குரோமோட்டோகிராம் கிடைக்குது. இப்போ அடுத்து 2வது என்ன செய்யுது, வெளியில் வருது. ஓகே, அப்போ அந்த க்ரீன் கலர் வந்துட்டு மோர் அஃபினிட்டிங்கிறதுனால கடைசியாக அது என்ன செய்யுது, வெளியில் வருது. அப்போ நமக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பீக் கிடைக்குது. அப்போ 3 பீக்குங்கிறது என்ன, 3 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அது தெரியப்படுத்துது. அப்புறமா இந்த டிடெக்டர் பாருங்கள், இப்போ நிறையா டைப்ஸில் இந்த டிடெக்டர் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டர். அப்போ இந்த ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டர் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா, அந்த காலம் வழியாக வரக்கூடிய அந்த அனலைட்டை அது வந்துட்டு அயனைஸ் பண்ணுது. ஓகே, அயனைஸ் பண்ணி அயான்ஸாக மாற்றுது. அப்போ அந்த அயான்ஸ் தான் என்ன செய்யுது, அந்த கலெக்டரில் போயிட்டு சிக்னலாக மாறுது. அப்போ அந்த சிக்னல் தான் ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டு அந்த ரெக்கார்டரில் குரோமோட்டோகிராமாக மாறுது. ஓகே, இதுதான் இந்த ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டரோட அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்தது பாருங்கள், the column itself contains a liquid stationary phase. அப்போ இங்கே ஸ்டேஷ்னரி ஃபேஸ் பாருங்கள், லிக்யூடு சாலிடாகவும் இருக்கலாம். அப்போ நமக்கு இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்குறது லிக்யூட் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அப்போ அந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு இனர்ட் சாலிட் இருக்குது. அந்த சாலிடுக்கு மேலே இந்த லிக்யூடு என்ன செஞ்சுட்டு அட்சார்ப் ஆகி இருக்குது. இந்த காலம் இட் செல்ஃப் கண்டெய்ன்ஸ் ஏ லிக்யூட் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் விச் இஸ், அந்த லிக்யூட் எதில் இருக்குதா, விச் இஸ் அட்சார்ப் ஆன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் அன் இனர்ட் சாலிட். அப்போ ஒரு இனர்ட் சாலிட் இருக்குது. அப்போ அந்த இனர்ட் சாலிட் மேலே தான் என்ன செய்யுது, இந்த லிக்யூட் அதுக்கு மேலே அட்சார்ப் ஆகி உட்காந்துருக்கு. ஓகே, அப்போ இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபி வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கேஸ் சாலிட் குரோமோட்டோகிராஃபி, இன்னொன்று கேஸ் லிக்யூட் குரோமோட்டோகிராஃபி. அப்போ இந்த லிக்யூட் வந்துட்டு அந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸாக இருந்துச்சுன்னா கேஸ் லிக்யூட் குரோமோட்டோகிராஃபி, அப்படி இல்லை சாலிட் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸாக இருந்துச்சுன்னா கேஸ் சாலிட் குரோமோட்டோகிராஃபி. அப்போ இதில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்துட்டு சாலிடு, இதில் வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்துட்டு இம்மொபைலைஸ் லிக்யூட், முக்கியமானது. அதாவது மூவ் பண்ணாத லிக்யூட் வந்துட்டு அதில் அந்த இனர்ட் சாலிட்டில் அட்சார்ப் ஆகி இருக்குது. அப்புறமா இதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். திஸ் டெக்னிக் ஹேஸ் ஸ்ட்ராங் செப்பரேஷன் பவர் அண்ட் ஈவன் காம்ப்ளெக்ஸ் மிக்சர் கேன் பி ரிசால்வ் இன்டு கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ இந்த டெக்னிக்கில் வந்துட்டு ஸ்ட்ராங் செப்பரேஷன் பவர், அதாவது தனித்தனி காம்பனண்ட்டாக என்ன செய்கிறோம், செப்பரேட் பண்ணி விட்டுறோம். காம்ப்ளெக்ஸ் மிக்சராக இருந்தால் கூட நெஞ்சிருமா, தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுருமா. அடுத்ததாக காம்பனண்ட்ஸ் ஆஃப் கேஸ் குரோமோட்டோகிராஃபி. அப்போ இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் என்னென்ன காம்பனண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று கேரியர் கேஸு நமக்கு முக்கியமானது, அடுத்து சாம்பிள் இன்ஜெக்ஷன் பார்ட்டு, அப்புறமா காலம், அப்புறமா டிடெக்டர்ஸ். கேரியர் கேஸில் பாருங்கள் ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆர்கான், இது எல்லாமே கேரியர் கேஸாக பயன்படுது. அப்புறமா சாம்பிள் இன்ஜெக்ஷன் பார்ட், எதை வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, மைக்ரோ சிரிஞ்சை வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா காலத்தை நம்ம 2 பார்த்தோம், ஒன்று சாலிடு அப்புறமா லிக்விட் பார்த்தோம். அப்புறம் டிடெக்டர்ஸில் நிறையா டைப் இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டர், தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டர், எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர், அடுத்து ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரிக் டிடெக்டர், ஃபோட்டோ அயனைசேஷன் டிடெக்டர், இப்படி நமக்கு நிறையா டைப்ஸில் இந்த டிடெக்டர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டிடெக்டருக்கு தகுந்தாப்பில் நமக்கு கேரியர் கேஸு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கேரியர் கேஸை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கேஸ் இஸ் ஹீலியம் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா அன்ரியாக்டிவ் கேஸ் சச்சஸ் நைட்ரஜன், இதே நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கேரியர் கேஸ் மஸ்ட் பி கெமிக்கல் இனட், இந்த கேஸ் வந்து கெமிக்கல் இனட்டாக இருக்கணும், அந்த சாம்பிள் கூட இணைச்சக்கூடாது, இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்புறம் சாய்ஸ் ஆஃப் கேரியர் கேஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் த டைப் ஆஃப் டிடெக்டர் விச் இஸ் யூஸ்டு. அப்போ அந்த எந்த டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தந்தாப்பில் நம்ம என்ன செய்யணும், கேரியர் கேஸை மாற்றணும். அப்புறமா இதில் கேஸ் சாலிட் குரோமோட்டோகிராஃபியோட பிரின்சிபல் பாருங்கள், அட்சார்ப்ஷன். பட் இந்த கேஸ் ஆஃப் கேஸ் லிக்யூடில் வந்துட்டு
பார்ட்டிஷன். அப்போ இந்த கேஸில் அட்சார்ப்ஷன், இங்கே வந்துட்டு பார்ட்டிஷன். அதாவது நம்மளுடைய அனலைட்டு அந்த லிக்யூட் கூட எவ்வளவு டிசால்வ் ஆகுது, அதாவது எல்லா அனலைட்டும் அந்த லிக்யூட் கூட இன்ட்ராக்ட் ஆகாது. அப்போ அதை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த சாம்பிளை பிரித்து எடுக்கிறோம். ஓகே, அப்புறம் இந்த பிரின்சிபல் பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் இன் கேஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி இஸ் பார்ட்டிஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம். த மிக்சர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் டு பி செப்பரேட்டட் இஸ் கன்வெர்டட் இன்டு வேப்பர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், வேப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்புறமா என்ன செய்கிறோம், மிக்ஸ்டு வித் கேசியஸ் மொபைல் ஃபேஸ், அந்த இனர்ட் கேஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். The component which is more soluble in stationary phase travels slower and eluted faster. அப்போ இங்கே நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே என்ன ஃபேஸ் இருக்குது, லிக்யூட் ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த பாருங்கள், இந்த காம்பனன்ட் which is more soluble, அப்போ எந்த காம்பனண்ட்டு மோர் soluble ஆகுதோ அது வந்து என்ன செய்யும், லேட்டாக வெளியில் வரும். பாருங்கள், the component which is more soluble in stationary phase, அதாவது அந்த லிக்யூடு travels slower and eluted later. அப்போ கடைசியாக தான் என்ன செய்யும், அது வெளியில் வரும். அடுத்து பாருங்கள், இந்த காம்பனன்ட் விச் இஸ் லெஸ் சால்யூபிள் இன் ஸ்டேஷனரி ஃபேஸ் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர். அப்போ லெஸ்ஸாக சால்யூபிள் ஆகிறது சீக்கிரமாக என்ன செய்யுது, வெளியில் வருது, எலிப்டட் அவுட் ஃபஸ்ட்டு. அப்போ நோ டூ காம்பனன்ட் ஹேஸ் சேம் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் conditions, so the components are separated according to their partition coefficient. அப்போ எந்த ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரே அந்த பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்காது. இப்போ ஒன்று வந்து நல்ல டிசால்வ் ஆகும், சில இது என்ன செய்யாது, டிசால்வ் ஆகாது. அப்போ நல்ல டிசால்வ் ஆகிறது லேட்டாக வெளியில் வரும், அப்போ கம்மியாக டிசால்வ் ஆகிறது சீக்கிரமாக வெளியில் வரும். அதான் இந்த எலிப்டட் அவுட் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுதான் அந்த பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். அப்போ அந்த பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இதை பிரித்து எடுத்துடலாம். அதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி. பாருங்கள், பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் என்னங்கிற பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் சால்யூபிலிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், அதாவது ரேஷியோ ஆஃப் சால்யூபிலிட்டி, அதாவது கரையக்கூடிய தன்மை, சப்ஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ். அப்போ அந்த லிக்யூடுக்குள்ளே நாம் அனுப்பக்கூடிய அந்த சாம்பிள் எவ்வளோக்குள்ளே கரையுது. அதே போல் எந்த ஒரு காம்பனண்ட்டுக்கும் சேம் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. அப்போ இந்த டெக்னிக் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இதை பிரித்து எடுக்கிறோம். அப்புறமா ரீடென்ஷன் டைம் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஈச் காம்பனண்ட். ஒவ்வொரு காம்பனண்டோட ரீடென்ஷன் டைமை நம்ம என்ன செய்கிறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம். எங்கள் இந்த டிடெக்டரில் ரீச்சிங் த டிடெக்டர் அட் ஏ கேரக்டரிஸ்டிக் டைம். அப்போ அந்த டிடெக்டரில் எவ்வளோ டைமில் போய் இந்த ரீச் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ரீடென்ஷன் டைமை கண்டுபிடிக்கிறோம். த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் ஏ சாம்பிள் இஸ் டிட்டர்மைன் பை த நம்பர் ஆஃப் பீக்ஸ். அப்போ நமக்கு அங்கே எத்தனை பீக் வருதோ அதை வச்சு இதில் எத்தனை நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். த அமௌண்ட் ஆஃப் ஏ கிவன் காம்பனன்ட் இன் ஏ சாம்பிள் இஸ் டிட்டர்மைன் பை த ஏரியா அண்டர் த பீக். அப்போ அந்த காம்பனண்ட்டு பர்டிகுலர் காம்பனண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை நம்ம நினச்சிடலாம், அந்த பீக்கை ஏரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா அப்ளிகேஷன், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் செப்பரேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் காம்பனன்ட்ஸை குவான்டிடேட்டிவாக நம்ம என்ன செய்யலாம், செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் டைல்யூட் சொல்யூஷன்ஸ். அப்போ என்ன செய்யலாம், கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். டைல்யூட் சொல்யூஷனில் உள்ள அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்டு ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் தேர் மெட்டாபோலைட்ஸ். அப்போ அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ்க்கும் இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. செக்கிங் த பியூரிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ரிட்டென்ஷன் டைம் அண்ட் ரீடென்ஷன் வால்யூம் ஆர் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன். நமக்கு ரீடென்ஷன் டைம் தெரியும், ரீடென்ஷன் வால்யூம் எவ்வளோன்னு தெரியும். அதை வச்சு என்ன செய்யலாம், நம்ம இந்த காம்பனன்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்புறமா செப்பரேட்டும் பண்ணலாம். அப்புறம் இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபியில் வந்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரின்சிபல் அடாப்டட் இன் கேஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி. அப்போ கேஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபியில் என்ன பிரின்சிபல் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம். பார்ட்டிஷன், லிக்யூட்னா பார்ட்டிஷன், சாலிட்னா அட்சார்ப்ஷன். அடுத்த கொஸ்டின், குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் இஸ் யூஸ்டு இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப். அப்போ இந்த குரோமட்டோகிராஃபியை வந்து எதுக்கு பியூரிஃபை பண்ண யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், பிளான்ட் பிக்மெண்ட்ஸா, இல்லைனா ஸ்மால் சாம்பிள்ஸாக, மிக்சர்ஸா, அமினோ ஆசிட்ஸா, இல்லைனா ஆல், எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம், பியூரிஃபை பண்ணுறதுக்கு இதை குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், த கேரியர் கேஸ் யூஸ்ட் இன் GLC கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி இஸ் இனட் கேஸு, அப்புறமா அமோனியா, H2S, இல்லைனா ஃப்ளோரின். இதில் எது வந்துட்டு கேரியர் கேஸாக யூஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா இந்த இனட் கேஸு. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் எ குட் அட்சார்பண்ட். இதில் வந்துட்டு எது குட் அட்சார்பண்டாக யூஸ் ஆகாது. சிலிக்கா நமக்கு யூஸ் ஆகும், அலுமினா யூஸ் ஆகும், அமோனியா இதில் யூஸ் ஆகாது, ஆல் ஆஃப் த அபவ். அப்போ இதில் வந்துட்டு நாட் யூஸ்டு அமோனியா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேரியர் கேஸாக யூஸ் பண்ண மாட்டோம். த பிரின்சிபல் அடாப்டட் இன் கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி இஸ். அப்போ கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபியில் என்ன பிரின்சிபல் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அட்சார்ப்ஷன்.